Hello, hi Magic 20 Tamil viewers. Welcome back to a panel discussion. இன்னைக்கு இந்த பேனல் டிஸ்கஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேஜிக் 20 தமிழும் கிரியா யூனிவர்சிட்டி சேர்ந்து ஆகஸ்ட்டில் ஒரு 3 days கிராஷ் MBA ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த பேனல் டிஸ்கஷனில் இதுக்கு முன்னாடி நடந்த பேட்சில் இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ் கலந்துக்கிட்ட ஆண்டர்ப்ரனர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. அதே மாதிரி ஆகஸ்ட்டில் நடக்க போகிற பேட்சில் கலந்துக்க போகிற ஒரு ஆண்டர்ப்ரனரும் நம்ம கூட இன்றைக்கி இருக்காங்க. வாங்க அவங்கக்கிட்ட இவங்களோட லேர்னிங்ஸ் என்ன அப்படின்றதும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அவங்களோட இதுலேருந்து கற்றுக்கிட்டு அவங்களோட பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண இம்பாக்ட் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் நம்ம எல்லாரோட இன்ட்ரோடக்ஷனோட ஆரம்பிப்போம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் அம்பிகா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது ஆடியன்ஸ்க்காக ஒன்ஸ். Hi, this is Ambika Visweshwaran, founder of Brain Breakers Discovering Brains. With 14 years of experience in education field, I have trained more than 6,000 women in various diploma. நம்ம நிறைய ஃபவுண்டர்ஸ் மட்டும் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணது இல்லாமல் கெரியர் சப்போர்ட்டடாகவும் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரூபாக்கா உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். என்னோடய பேர் ரூபாவதி. நான் ஒரு பிஸ்னஸ் ஜேர்னலிஸ்ட்டு. நான் எக்கானமியை ஓரளவு க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கோர்ஸ் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறதுக்கான ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, தேங்க்ஸ். விஜய் சார். Hi, myself Vijay Kumar. I am head on finance and accounts, a company called Zeevu Sharon Wealth Management Private Limited. So more than 12 years I am working with the company as a financing head. எஸ், ட்ரூ. நிறைய பேர் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலும் கோர்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டோட இன்றைக்கி வந்துருக்கிறது சாக்கோ சார். சாக்கோ சாருக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை, பட் இருந்தாலும் அவர்கிட்டேருந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஆடியன்ஸ்க்காக. My name is Dr. Chacko with 35 years of experience in the field of franchising. I have worked with brands like NIT, Aptech, SSI, CAT Center, Green Trends and Naturals. And இன்னைக்கு இந்த கோர்ஸ் படித்தவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, நான் இனி கிளாஸ்க்கு போகும்போது என்ன கற்றுப்பேன்றதை கேட்குறதுக்காக வந்திருக்கேன். எஸ், நானும் இன்றைக்கி வந்துட்டு நோக்கமாக அதான். ஸோ நம்ம அவங்க என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னு அவங்ககிட்டே தேடி தெரிஞ்சுப்போம். இந்த கோர்ஸ்க்கு உங்களுக்கு நீங்கள் என்கொயரி பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு கால்ஸ் வந்திருக்கும்ல. பிஃபோர் சைனிங் அப் எஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன டிசிஷன், என்ன தாட் உங்களை எஸ்ன்னு சொல்ல வச்சது? முதல்ல நம்ம யோசிச்சது லேர்னிங் ஸ்டாப் ஆகிடக்கூடாது. ஹென்ஸ் வி ஆர் இன் திஸ் டீச்சிங் ஃபீல்டு அப்படின்னு இருக்கும்பொழுது நம்ம புதுசாக கற்றுக்கிட்டாதான் நம்மளை நம்பி வர லேர்னர்ஸ்க்கு நான் அப்டேட்டடாக இருக்கிறதுக்கு ஐ கேன் ஹெல்ப் தெம், ரைட்? ஸோ அந்த ஒரு ஆஸ் அ விஷனரி ஃபவுண்டராக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அப்கிரேட் மை செல்ஃப். ஸோ எஜுகேஷன் அப்படின்னும் போது ஆர்கானிக் வே தான் இதுவரையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வேறு என்னென்னலாம் மார்க்கெட்டிங்கில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கட்டும், அல்லது ஸ்ட்ராட்டஜி, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஒர்க் ஆகுன்னும்போது ஒரு பேசிக் தாண்டி நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆஸ் ஒரு ஸ்மால் ஃபவுண்டர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன இன்ஸ்டியூஷன் வச்சிருக்கிற ஃபவுண்டர்ஸ்க்கு அது ரியலாகவே ஒரு நிறைய சேலஞ்சிங் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்பில் அண்ட் த ஸ்பீக்கர்ஸ் தட் இஸ் த people who are going to organize is completely from the business industries, not only the professors, right? So அவங்க கிட்ட இருந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கலாம் அண்ட் ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் I immediately take the decision, yes, we should make it. ஸோ நிறைய பிஸ்னஸ் பீப்புள் ஃபவுண்டர்ஸ் அட்டன் பண்ணாங்க. ஓகே, நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக உங்கள் கெரியருக்கு இது என்ன எப்படி சப்போர்ட் பண்ண நினச்சிட்டு நீங்கள் எஸ் சொன்னதுக்கான காரணம் என்ன? நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுனால எக்கானமி மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் நான் ப்ரொஃபஷ்னலாக படிக்கிறேன். எக்கானமியோ இல்லை பிஸ்னஸோ எதுவுமே ப்ரொஃபஷ்னலாக படிக்கல. அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் போய் அட்டன் பண்ணால் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி தியரிஸ்லாம் சொல்லி தருவாங்க. எனக்கு ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் தியரியாக எப்படி இருக்குது, ப்ரொஃபஸர்ஸ் என்ன ஆங்கிளில் யோசிக்கிறாங்க, அவங்க கிளாஸ் ரூம் செட்டப்பில் என்ன மாதிரி விஷயங்களை சொல்லி தருவாங்க, நான் ஃபாலோ பண்ணுற ஒரு தியரி அங்கே கரெக்டாக இருக்கா, அவங்க எப்படி இப்போ நிறைய விஷயங்கள் ப்ரொஃபஸர்ஸ் தான் முன்னெடுத்துகிட்டு போவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கோர்ஸ் ஒரு தேவை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்க ப்ரொஃபஸர்ஸோ இல்லை அதை பற்றின ரிசர்ச் பண்ணுறவங்களோ தான் முன்னெடுத்துகிட்டு போகும்போது அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட போய் அவங்க கிளாஸை அட்டன் பண்ணும்போது அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த கால் எடுத்தது. விஜய் சார், உங்கள் ஜெபூலேருந்து ஒரு 3 பேர் வந்திருந்தீங்க கரெக்டாக? ஸோ நாங்கள் உங்கள் ஃபவுண்டர்கிட்ட பேசியிருக்கோம், நான் ஒரு 3 பேர் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் உங்கள் ஃபவுண்டர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார்ல, இப்படி ஒரு கிராஷ் MBA ப்ரோக்ராம் இருக்குது போங்க அப்படின்னு. என்னதான் நம்மள்கிட்ட சொன்னாலும் நம்ம எஸ் சொல்லணும், சரி சார் நான் போகிறேன்னு. ஸோ நீங்கள் அவர்கிட்ட நான் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கான மெயின் ரீசன் என்ன? First of all, actually, I'm a MBA graduate. So நமக்கு இந்த ஆஃப் வரும்போது விஜயகுமார் சார் ஃபவுண்டர் தான் they give that opportunity to me. ஸோ அப்போ சார் கொடுக்கும்போது is so many peoples are there, he's giving opportunity to me போது me and as well as my colleagues 2 people. ஸோ எதுக்காக அதை தராங்க அப்படின்னு பார்க்கும்போது first of all I check that university, I know about the Kriya, அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் and how they are strong about in financial industries. ஸோ we are in finance industry. ஸோ அவங்களுடைய ஃபேக்கல்ட்டிஸோடைய திங்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே we have to explore various social medias.
பட் ஸ்டில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு, பிகாஸ் we are not did anything there, right? ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது we feel that இங்கே நம்ம மட்டும் வர மாட்டோம், வேரியஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வேரியஸ் பீப்புள் ஆல்சோ இஸ் கமிங். ஸோ we get some networking over there. ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ அங்கே அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கிற அந்த சிலபஸோ அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கிற அந்த அஜெண்டா இஸ் ரியலி குட். ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் திங்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு கெட் சம் நெட்வொர்க். அண்ட் ஆல்சோ இது இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஆஃப்டர் தட் கோர்ஸ் ஐ கெட் சோ மெனி பீப்புள் கனெக்ட், அஸ் வெல் அஸ் அவங்க பிஸ்னஸ்க்கும் வி ஆர் கெட்டிங் சம் பீப்புள் அஸ் அ பிஸ்னஸ் கன்சல்டன்ட் அண்ட் கெட் சம் பீப்புள் ஃபார் அவர் எம்ப்ளாயிஸ் ஆல்சோ. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் ஹேப்பன் ஃப்ரம் தட். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு ஆஃபர் நமக்கு வருது, அதுக்கு ஒரு ஹையர் லெவலில் நம்ம சிஇஓ நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது சம்திங் குட். அட் வெல் அஸ் தட் கிரியா அந்த பேனர் கீழே நம்ம போய் we are going to learn somethingங்கிறது தான் வந்து இஸ் அ ட்ரிகரிங் பாயிண்டாக இருந்தது எனக்கு டு அட்டெண்ட் திஸ் கோர்ஸ். கிரேட். சாக்கோ சார், இவங்கெல்லாம் ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நம்ம அடுத்து ஆகஸ்ட்டில் பண்ண போகிற கிராஷ் எம்பிஏ கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்றது என்ன, ஏன்? பேசிக்லி இவங்க சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய பண்ணுவோம், பட் ஆனால் தியரி அதனுடைய பேஸ் தெரியாது. ஸோ அந்த பேஸை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க, தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அலைன் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தியரி மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நமக்கு தெரிஞ்சது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்பொழுது வில் கெட் அ குட் எக்ஸ்போஷர். ரெண்டாவது கனெக்ஷன்ஸ், அவர் சார் சொன்ன மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட். அவங்க சொன்ன மாதிரி யூனோ தனியாக படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு கம்யூனிட்டியாக லேர்ன் பண்ணும்போது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் பி அவுட் ஆஃப் அந்த ஒரு காரணத்துக்காகவும் படிக்கிறதுன்றது எப்போவும் நல்லது இல்லையா? ஸோ அதனால் ஏதோ ஒரு புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நானும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். எஸ் விஜய் சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஆல்ரெடி ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட். ஸோ இந்த 3 days ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு? இட்ஸ் லாட் ஆஃப் சர்ப்ரைஸ். லைக் இப்போ நம்ம வந்து வாட் வி திங்ஸ் கட்டுறது கைமண் அளவும்பாங்க இல்லையா? வி தாட் நம்ம வந்து ஒரு 1 decade ஒரு கம்பெனி அஸ் அ ஃபினான்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி நோ எவ்ரி திங் அப்படின்னு இல்லாமல் நமக்கு எது தெரிலங்கிறத தெரியறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. தட் இஸ் அ மேஜர் பாயிண்ட் ஆக்சுவலி. சி நான் எந்த லெவலில் இருக்கேன், வேற ஹவ் டு கோ அப்படிங்கிறதுக்கான ஒரு பாத் வேணும் இல்லையா? அது வந்து அங்கே ட்ரிகர் ஆகிற மாதிரி எனக்கு இருந்தது. தட் இஸ் பாயிண்ட் திங்ஸ். உங்களை சர்ப்ரைஸ் பண்ண ஏதாவது ஒரு விஷயம்? எனக்கு வந்து லக்ஷ்மி குமாரோட செஷன் வந்து பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. நம்ம ஜேர்னலிஸ்டாக இருக்கிறதுனால எக்கனாமிக் செஷன் நம்ம வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். தமிழ்நாடோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். தமிழ்நாடுக்கு எப்படி இவ்வளோ பெரிய க்ரோத் வந்தது, ஏன் மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, ஆனால் ஏன் இவ்வளோ பெரிய கேப்பு? ஒரு ஸ்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கும்போது பாலிசி மேக்கர்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கணும், ஏன் அந்த பாலிசி கொண்டு வரணுங்க, அப்போ தான் அந்த ஸ்டேட்டோட க்ரோத் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்த் ஈஸ்ட்லாம் இன்னமும் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அதை டெவலப் பண்ணால் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்றத இன் அண்ட் அவுட் அவங்க வந்து பயங்கர கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த பீரியடில் ஸ்கில் டெவலப்மெண்ட்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. நான் வந்து தமிழ்நாடு ஆல்ரெடி படித்த மக்கள் நிறைய இருக்க இடம், இங்கே எதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம், ஆனால் ஸ்கில்டாக டெவலப்லாம் இல்லை, நம்ம இன்னும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப லேகிங்கில் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து அது இனிஷியேட்டிவ் எடுக்குது, இது வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகலாம், ஆனால் அதுக்கான இனிஷியேட்டிவை இப்போ எடுக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது அங்கேருந்து தான் வருது. ஸோ அப்போது ஆல்ரெடி படித்த ஸ்டேட்லேயே இவ்வளோ லேக் இருக்குது, இந்த லேகிங்கை சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் பாலிசி மேக்கர்ஸ் அப்படிங்கிறத ஒரு ப்ரொஃபஸர் சொல்லும்போது நமக்கு இன்னும் வேறு மாதிரி புரியுது. இது வந்து எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. மகாராஷ்டிராவையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணும்போது பர் கேபிட்டா ஜிடிபிலாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதே மற்ற ஸ்டேட்டோடு கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ இருக்குது, தமிழ்நாடு ஆல்ரெடி வளர்ந்ததுனால இன்னும் எவ்வளோ போக வேண்டியிருக்கு, முன்னேறி போக வேண்டியது எப்படி இருக்குது அப்படின்றதுலாம் அவங்க வந்து பயங்கர கிளியராக இன் அண்ட் அவுட் இந்த அதாவது நார்த் ஈஸ்ட்டுக்கும் தமிழ்நாடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன் அங்கே வந்து இன்னும் டெவலப்மெண்ட்டே கொண்டு வர முடியல அப்படின்னு ஒவ்வொரு பாயிண்ட்டாக பயங்கர கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ஒரு அசைன்மெண்ட்டாக நாங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் என்னால் வந்து இதுக்கப்புறம் போய் ஃபுல் டைம் எம்பிஏ படிக்க முடியாது, அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது அந்த வந்தது. அப்போ வந்து அவங்க வந்து அது அசைன்மெண்ட்டாக கொடுத்தாங்க. நார்த் ஈஸ்ட் பற்றி அந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஜியோபொலிட்டிக்கல் விஷயங்களை வச்சு நீங்கள் எப்படி பாலிசிஸை கொண்டு வருவீங்க அப்படின்னு நமக்கு அசைன்மெண்ட்டாக கொடுக்கும்போது நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம், அங்கே என்ன இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூவை என்னென்னலாம் பண்ணால் ஷார்ட் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து ட்ரிங்கிங் வாட்டரே பெரிய பிரச்சனை, அதனால தான் அவங்களுக்கான ஹெல்த் இஷ்யூ ஆகுது, படிக்க முடியல, தண்ணி எடுக்க போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, அதனால் விமன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தனாலே அவங்களோட பவர்ஃபுல்லாக அங்கேயே போயிடுது. அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இது எல்லாமே
இந்த சின்ன சின்ன விஷயம் ஒரு ஸ்டேட்டோட வளர்ச்சிக்கு எப்படி யூஸ் ஆகுது, இந்த விஷயங்களை சரி பண்ணாவே அந்த ஸ்டேட் இன்னும் பெரிய ஸ்டேட்டாக மாறும், எக்கானமிக்காக க்ரோத்தான ஸ்டேட்டாக மாறும் அப்படிங்கிறத அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நைஸ். அம்பிகா, நீங்கள் ஃபீல் பண்ண ஏதாவது ஒரு மோஸ்ட் சர்ப்ரைசிங் ஃபேக்டர்? நிறையா இருக்குது. பட் எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப கனெக்ட் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரொஃபஸர் சத்யநாராயணன் சாரோட மேக்னெட்டிக், தட் இஸ் மேக்னெட்டிக் மார்க்கெட்டிங் தான். ஸோ ரொம்ப அழகாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்து தமிழ் சினிமாவில் வந்து எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணார். ஸோ எம்ஜிஆர், ரஜினிகாந்த் இவங்களோட ஸ்டைலை வச்சு சொல்லும்போது நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆர்கானிக் வேல போகிறது தான் ஹெல்த்தி மார்க்கெட்டிங் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அதையும் தாண்டி நிறைய மார்க்கெட்டிங் ஃபனல்ஸ் இருக்குது. அது எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது, கண்டிப்பாக அது எப்படி வந்து அந்த டியூரபிலிட்டி எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு ப்ராடக்டாக பார்க்காம அந்த பிராண்டிங்கை வந்து ஒரு லைஃபோட கனெக்ட் பண்ணுறது, ஆஸ் வெல் அஸ் அதை ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு அட்ராக்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது ஈஸி, பட் அது லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா. ஸோ அதை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் ஆஃப்டர் அதை அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் லிங்க்டின்ல வந்து சின்னதாக அதோட கீ இன்சைட்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதிலிருந்து வந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்றது எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் அங்கேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன வந்து இதை சம்மந்தமாக எப்படி அது தமிழ் தட் இஸ் தமிழ் மூவியோட எப்படி கனெக்ட் பண்ணாங்க என்ன மாதிரி செய்யும்பொழுது ஸோ நான் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்கிறதே எனக்கு ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருந்துச்சு. அண்ட் நான் வேறவர் ஐ கோ ஃபார் த ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் கண்டக்ட் பண்ணுற சின்ன சின்ன மீட்டிங்ஸாக இருக்கட்டும், ஸோ இங்கே கிரியால கற்றுக்கிட்டதை வச்சு என்னால் வந்து ஒரு ஸ்பீக்கராக நிறைய பாயிண்ட்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் வந்து என்னால் கிரியேட் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்றப்போ 3 days நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் ரொட்டீன் லைஃப்லேருந்து விட்டுட்டு நம்ம அந்த 3 days அங்கே ஸ்டே பண்ணி இது பண்ணோம் இல்லையா, அட்டன் பண்ணோம் இல்லையா, அது இந்த ஒரு மூமெண்ட் இந்த 3 நாளுக்கு சேர்த்து ஒர்த்து அப்படின்ற ஒரு ஆகா மூமெண்ட் ஏதாவது ஒன்று? ஸோ நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு பஞ்சுவாலிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ என்னன்னா ஒரு ஃபவுண்டர் ஆர்எல்ஸ் ஒரு டீம் மேனேஜராக இருக்கும்பொழுது நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்மளோட டீமை நம்ம வந்து இழுப்போம். ஒரு மீட்டிங்கை வந்து இதை புஷ் பண்ணிடுங்க, இல்லை இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு சொல்கிறத நம்ம ஈஸியாக டிசிஷன் எடுத்துகிட்டு போயிடுவோம். பட் நம்மளை வந்து ஒரு பஞ்சுவலாக எடுத்துகிட்டு மார்னிங் நம்ம இஸ்ரோ போன ட்ரிப்பாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் கேட்பரியோட இண்டஸ்ட்ரி விசிட்டாக இருக்கட்டும், ஸோ அதில் ஒரு கிரவுண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்மளை காது கொடுத்து கேட்க வச்சாங்க. ஸோ பேசிக்கிட்டே இருக்கிற நம்மளை அங்கே அமைதியாக இருந்து நம்மளால லிசன் பண்ண வைக்க முடியும். தட் இஸ் நம்மளும் லிசன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நிறையா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸாகவும் இருந்துச்சு. அண்ட் திங்ஸ் ஆர் ரொம்ப ஆர்கனைஸ்டாக போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு கீனோட் ஸ்பீக்கர்ஸ் நடுவில் கேப்ஸ் கொடுத்ததும் சரி, ஆர்எல்ஸ் மற்ற டைமில் நெட்வொர்க்கிங் அண்ட் மார்னிங் வாக்ஸாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் ஈவினிங் லேட் நைட்டில் டின்னர் முடிச்சுட்டு ப்ளே ஏரியாவில் இருக்கட்டும். ஸோ அந்த நெட்வொர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹவுஸ் நெட்வொர்க்கிங் என்னும்போது நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ லைக் என்னதான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் கிளாஸாக இருந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி பண்ணுற நெட்வொர்க்கிங்கை விட இது ஒரு பர்சனல் கனெக்டோட நெட்வொர்க். ஈவன் நானும் ரூபாக்கா இன்னும் 2-3 பேர்லாம் ஒரு வாக் போயிட்டு இருந்தோம், லேட் நைட் வாக்ஸ் போயிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நிறையா விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி வித் நம்மளோட டீமோட மட்டும்தான் பேசுகிறோம் இல்லை, அங்கே இருக்கிற இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் எங்களால் கொஞ்சம் அனலைஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ எப்படி இருக்காங்க, அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அட்மையர் பண்ணோம். அண்ட் பெருசாக வந்து கேம்பஸ் ட்ரிப் போகல, பட் இருந்தாலும் அந்த கேம்பஸ் டூர் போகல அப்படின்னாலும் ஓரளவுக்கு எங்களால் அது கொஞ்சம் இமேஜின் பண்ண முடிஞ்சுது. சார் உங்களோட ஆஹா மூமெண்ட்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லாட் ஆஃப் திங்ஸ் இருக்கா சம்பியா சார். எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் சாரோடைய செஷன், வி ஆர் ஃபாலோயிங் தம் ரைட் சேர் அஸ் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்ட்ரா செக்டரில் இருக்கும், வாட் ஆர் திங்ஸ் இஸ் டூயிங் என்றார். ஸோ அவரை பார்ப்போமா அப்படிங்கிறதெல்லாம் கூட எஸ் எக்ஸ். ஸோ ரியலி ஆசம். அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சது. as well as that people who are come together. So various industries வந்திருக்காங்க இல்லையா, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீனியர் மோஸ்ட் பீப்புளும் அதில் இருந்தாங்க, லைக் ஜூனியர்ஸ் பீப்புள்ஸ் இருந்தாங்க. we can able to understand how they are feel. So we are in the finance industry, we are hiring lot of people also. ஸோ இப்போ எனக்கு அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிற பீப்புள் இப்போ இருக்கிற ஜென்சி எல்லாம் எப்படி இருக்காங்கிற ஒரு சினாரியோவை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஹவு ஸோ ஃபார் தேர் டுவர்ட்ஸ் தேர் ஜாப். இப்போ நம்ம பண்ணி என்ன பண்ணுவோம், ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக we have to work hard and all. That is very smart. ஸோ அவங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம இதெல்லாம் அப்ஸ்கில் பண்ணிக்க வேண்டியதுங்கிறதெல்லாம் எனக்கு அங்கே தெரிஞ்சது. வை பிகாஸ் த பீப்புள் வந்து அங்கே வந்து நாட் ஓன்லி தேர் புட் வெரி சும்மா ஒரு டிபிக்கல் செஷனாக இல்லாமல் தே புட் லாட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் செக்ஷன் ஆல்சோ. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளால் வந்து ஒருத்தவங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அது எஸ்பெஷலி என்னன்னா வி கேன் கெட்டிங் லாட் ஆஃப் இன்சைட் ஃப்ரம் த பீப்புள். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ நான் என்ன நினைச்சேன்னா அந்த சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணும்போது டிபிக்கலாக ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்பில் இருக்கும், ஜஸ்ட் வி கோ அண்ட் சிட் அண்ட் கெட் இட் டன் அப்படின்னு. பட் ரியலாக அது அப்படி இல்லவே இல்லை. ஸோ அப்போ இது மாதிரி ஒரு பி ஸ்கூலுக்கு போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து வி ஆர் ஹேவிங் நம்ம படிச்சிருக்கோங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் தட். ஸோ வேறு யாராவது வர்றாங்க, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு டிகிரியோ தான் இருக்காங்க, சம்வேர் தேஸ் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க, யூ டூயிங் வெரி குட் அட் த பிஸ்னஸ்.
அவங்களால அங்கே கனெக்ட் பண்ணிக்க முடியுமான்னு பார்த்தா எஸ், பிகாஸ் த ஃபேக்கல்ட்டி வந்து அவங்க வந்து எப்படி இந்த ஆடியன்ஸை ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த people who's come and take a classes, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் they are as tremendous job, they are very expert things and all. அவங்க வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. அட் த சேம் டைம் இந்த விஷயம் வந்து எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிற அளவுக்கு தே ஆர் எக்ஸ்பிளைன். இது வந்து நம்ம ஒரு கிளாஸில் போயோ ஒரு பி ஸ்கூலில் போய் ரெகுலர் எம்பிஏல பண்ணாலும் அது கிடைக்க போகிறது இல்லை. ஸோ தட் இஸ் அ திங். நான் வாவா பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய பேட்ச்லேயும் ஒரு பர்சன் கம்ஸ் ஃப்ரம் சவுத் தமிழ்நாடு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ பஞ்சாயத்து பிரசிடென்ட். பட் தட் கை ஆல்சோ நோஸ் வாட் தேர் சேயிங். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் இஸ் ரியலி ஆசம். நம்ம கிளாஸ் ரூம்ல அட்டெண்ட் பண்ணதை பத்தி பேசணும் இல்லையா, கிளாஸுக்கு அப்புறமான உங்க டைம், அந்த ஈவினிங் டைம். எக்ஸாக்ட்லி, தட் என்விரான்மெண்ட் இஸ் ரியலி குட். அந்த சஸ்டைனபிலிட்டி எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத விட இட்ஸ் லுக் லைக் ஒரு ஃபார்ம் தான். தேர் டு லாட் ஆஃப் ட்ரீஸ், ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் அங்கே. அட் த சேம் டைம் வி கேன் ஏபிள் டு கனெக்ட் ஹவு த பீப்புள்ஸ் ஆர் தேர். அஸ் அம்பியா சே, தே ஆர் வெரி ஆர்கனைஸ்ட். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு பிரேக்னா இந்த டைமுக்கு பிரேக் தே வில் கம்ப்ளீட் ஆன் டைம். So there is an normally the Japanese used to play, right? என்னன்னா நீங்க ஆன் டைமுக்கு வரதே லேட் தான் அப்படிங்கிற சினாரியோ இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து they are following very clear manner. See, 9 o'clock lunch 9 o'clock they would stop. அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, everyone is assembled. There is a wondering, I guess. ஏன்னா ஒரு 15-20 people மேனேஜ் பண்றதுங்கிறது வந்து நீங்க ஒருத்தவங்களை கூப்பிட முடியாது. But they form the way that the chart and the flow and all. These are the things I admire a lot. அம்பிகா, உங்களோட ஆஃப்டர் கிளாஸ் டைமிங்கிறது நீங்கள் புதுசாக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாண்ட்ஸ் கிரியேட் ஆச்சு? யார் உங்களுக்கு நல்ல ஐடியா ஷேர் பண்ணா, இல்லை யார் கூடயாவது கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரியான வாய்ப்பு கிடைச்சதா ஆஃப்டர் செஷன்ஸ்? ஆக்சுவலி பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது 1 or 2 ப்ளீஸ். பீப்புள் அங்கே ஃபியூச்சர் வால்ல இருந்து நிறைய பேர் கனெக்ட் ஆனாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் சார் சொன்ன மாதிரி ஃபினான்ஸ் பற்றி எனக்கு நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு பேசிக்லி எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஆர்எல்ஸ் இந்த ஷேர்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் பயம் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு பேசிக்காக இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரியான நெட்வொர்க்கிங், லைக் பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் ஆஸ் வெல் அஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லைக் ஒரு ரூபா கிட்ட இருந்து நிறைய பர்சனல் கேரிங் கிடைச்சது. லைக் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி வேவை நீங்கள் லீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய திங்ஸ். இட்ஸ் லைக் ஒரு கிளாஸ் ரூமில் இருந்தோன்னா ஒரு கலீக் மாதிரியோ, ஒரு நான் ஃபவுண்டர், இல்லை நீங்கள் வந்து வேற ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பீப்புள், அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்களுக்குள்ள ஒரு பாகுபாடே இல்லாமல் இட்ஸ் லைக் ஒரு சிஸ்டர்ஹுட் கனெக்ஷன், ஒரு பிரதர்ஹுட் கனெக்ஷன்ஸோட ட்ராவலாக இருந்தது. வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு ஃபுல்லாக. ஒரு பயம் இல்லை, ஒரு இவங்க வந்து நம்ம பேசினா தப்பாயிடுமோ, நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமே இல்லாமல் கனெக்ட் ஆக முடிஞ்சது வந்து இந்த இன்ஹவுஸ்னால தான். பிகாஸ் ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்பை தாண்டி ஒரு டைனிங்கில் பேசிகிட்டு இருக்கிறதோ, ஒரு வெளியில் வந்து ஒரு டீ பிரேக்கில் பேசிகிட்டு இருக்கிறதோ வந்து இன்னும் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனோட ட்ராவல் பண்ணிட்டு அகைன் ஒரு கிளாஸ் ரூமில் வரும்பொழுது ஓகே நம்ம தப்போ ரைட்டோ தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றது வந்து பயம் இல்லாமல் எங்களை அவுட் ஸ்போக்கனாக ஆக்குச்சு இந்த 3 days. ஆஃப்டர் கிளாஸ் நீங்கள் யாராவது வேல்யூபிளான கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி ஏதாவது கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து அந்த என்வாயர்மெண்ட்டே நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு 3 days ஒர்க்கிங் விமன் அண்டு 2 குழந்தைங்களுக்கு அம்மான்றப்ப ஒரு 3 நாள் நம்ம போய் தனியாக இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுறதே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் பார்த்து அட்மையர் ஆன விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நிறைய சிஓஸை பார்த்துருக்கோம். அந்த டைமுக்கு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறனால அந்த டைமுக்கு அவங்க தேவைக்கு மட்டும் பேசிட்டு போயிடுவாங்க. இந்த இதில் வந்து காக்னிசன்ட்டோட எக்ஸ்-கோஃபவுண்டர் வந்து வந்திருந்தார். டின்னர் ஏரியாவில் மீட் பண்ணோம். அவர் என்னை விட ரொம்ப பெரியவர். அவர் வந்து பேச மாட்டார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் பிளேட் எடுத்துகிட்டு வந்து எங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு அது வந்து ஒரு ஃபன் மூமெண்ட்டாகவும், அவர் வந்து பயங்கர எப்படி சொல்கிறதுனா ஏன் லெவலுக்கு என் வயசுக்கு இறங்கி பேசுறது, நான் ஒரு ஏஐ கோர்ஸ் படிக்கிறேன், நீ அதை அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஈஸி கனெக்ஷனாக இருந்தது. இதே நான் வந்து ஒரு காக்னிசன்ட்டோட கோஃபவுண்டரை போய் நான் அவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ண முடியாது. ஏன்னா நான் அந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறதுனால எனக்கு தெரியும். அங்கே வந்து அவர் வந்து என்னோட கொலீக் மாதிரி, என்னோடய கொலீக் அல்லது என்னோடய ஃப்ரெண்ட் மாதிரி அவர் வந்து பேசினார். அவர்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெலாம் அவர் பதில் சொல்கிறது இருக்குல்ல, அந்த ஈகோ எதுவும் இல்லாமல், அவ்வளோ பெரிய ஆள், நான் எந்த ஈகோவும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஆள் கேட்குறதுக்கு எந்த இதுவுமே இல்லாமல் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறது. தெரியலனா சில விஷயங்கள் அவருக்கு தெரியலனா அவர் நம்மகிட்ட கேட்டுக்கிறார், எப்படி இருக்குது, இப்போ இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஏன் நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்றது. இது வந்து நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும், ரொம்ப வந்து மக்களோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும், வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரோட கனெக்ட் ஆகியிருந்தால் தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் அப்படின்றத வந்து எனக்கு உணர்த்தின ஒரு தருணமாக இருந்தது. As he says, a Cognizant-ஓட co-founder வந்து பிரெயின் பிரேக்கர்ஸ்க்கு ஸ்கேலிங் எப்படி
பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது வந்து எனக்கு ரியலி அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எஸ், என்னோட இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஹி செட் ஸ்கேலிங் எப்படி வந்து எடுத்துட்டு வரணும் படிப்படியா ஒரு அலோகேஷன் ரூல் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, வித்தின் 3 days அது ஒரு காக்னிசன்ட்டோட கோஃபவுண்டர் ஜஸ்ட் சிட்டிங் வித் ஒரு சின்ன ஃபவுண்டரோட உட்காந்துட்டு நீங்கள் இப்படி இப்படி பண்ணிங்கன்னா இட் ஒர்க் ஆகும்ட்டு. ஸோ நான் பிஃபோர் கிரியா அண்ட் ஆஃப்டர் கிரியான்ட்டு என் லைஃப்பை ஈஸியாக என்னால் செக்மெண்ட் பண்ண முடியும். சரி, அப்படி ஒரு கேள்வியே இருக்குது கண்டிப்பாக. சாக்கோ சார், இந்த வாட்டி நிறைய கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வராங்க. ஸோ இவங்க இவ்வளோ நேரம் பேசுனதை வச்சு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் அவங்கக்கிட்ட கேட்கணுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இல்லை, அது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கே வந்து ஒரு it makes me think that I'll be excited to be part of a great learning. ஒவ்வொருடைய எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இப்படிலாம் இருக்குமோ, அப்போ வந்து கண்டிப்பாக ஐ ஷுட் கோ அப்படின்ற அந்த நான் நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஐ எம் த ரைட் பிளேஸ்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வருது. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டண்ட். அம்பிகா, நீங்கள் சொல்லியிருந்தீங்களா பிஃபோர் கெரியா ஆஃப்டர் கெரியா அப்படின்னு நான் அதை செக்மெண்ட்டே பண்ணுவேன்னு. இங்கேருந்து கற்றுக்கிட்டு போய் இந்த ஒரு விஷயத்தை நான் என் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், நான் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் பார்த்தேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ண முடியுமா? காக்னிசன்ட்டோட கோஃபவுண்டர் எனக்கு சொல்லி கொடுத்த ரூல் அப்ளை பண்ணி பார்த்தேன். லைக் எப்படி வந்து நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பிரிக்கணும், ஹவு ஷுட் ஐ அலாட்டட், ஸோ எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக எப்படி அதை பிரித்து யூ ஹேவ் டு அலோகேட். லைக் நம்ம இது வரையும் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருப்போம், ஆர்எல்ஸ் என்னோட ஆப்ரேஷன்ஸ்க்கு நான் செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணன்றதை அவர் ஈஸியாக என்ன ஐடென்டிஃபை பண்ணி சொன்னார். ஸோ ஈவன் பர்சனலி அவருக்கு நான் வந்து ஒரு மெசேஜ் போட்டேன். அவர் லிங்க்டின்ல இல்லையான்றதுனால தெரியல, மேபி அவரை ரீச் பண்ண முடியல. பட் அந்த ரூல் எனக்கு ஆக்சுவலி வித்தின் ஃபெப்ரவரியில் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ எனக்கு இப்போ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஜூலை எண்ட், ரைட்? என்னால் ஈஸியாக அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ஸோ அது என்னன்னா எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்குது. இட்ஸ் ஓகே, நான் வளர்ந்துட்டு உடனே ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் என்னோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இருந்ததே தெரியாத அளவுக்கு ஆயிடுமோன்ற ஒரு காலத்துலலாம் பயந்தது உண்டு. பட் இப்போ என்னால் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியுது அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய சிஇஓஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் எல்லாம் இந்த நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து நிறையா கீநோட்ஸ் கொடுக்குறாங்க, ஆஸ் வெல் அஸ் நமக்கு நிறையா கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அந்த கான்ஃபிடன்ஸ் ஷிஃப்ட்ன்றது எந்த அளவுக்கு இருந்துச்சு? அவங்க சொல்லும் போதே தெரிஞ்சதில்ல. அவங்க வந்து என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரிசல்ட்டையும் சேர்த்து சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை நம்மளால ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ நான் பண்ணது கரெக்டாக, எனக்கு இது சூட்டாக இருக்கா என் பிஸ்னஸ்க்குன்னு என்னால் யோசிக்க முடியல. ஸோ அந்த ரிசல்ட்டோடு எனக்கு வந்ததுனால, லைக் சத்யா சார் சொன்ன மாதிரி, பரத் சுந்தரம் சொன்ன மாதிரி, ஸோ இவங்களோட ரிசல்ட்டோடு நமக்கு வந்து சொல்லும்போது, அவங்க ரூபா சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லியிருந்தாங்க. லக்ஷ்மி மேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களோட செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயம் எல்லாத்தையுமே வந்து எங்களோட பிஸ்னஸ்க்குள்ளே நாங்கள் கோரிலேட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது இதுதான் ரிசல்ட்னு தெரிஞ்சு தான் அந்த ப்ராசஸே ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லக்ஷ்மி குமாரில் சொன்னது பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறது அது கவர்மெண்ட் சைடு இருந்தாலும் அதை ஒரு ஆண்டர்ப்ரனர் எப்படி கவனிக்கணும், பாலிசி மேக்கிங்லேருந்து தான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வரும்ன்றதை எப்படி அப்டேட் பண்ணிக்கணும், என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் அவங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வருது அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க. இவங்களை கேட்ட மாதிரி நீங்கள் உங்கள் கெரியரில் ஏதாவது அப்ளை பண்ண ஒரு விஷயம்? கரியர்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுனால நிறைய ஆட்களை டெய்லி கண்டினியூஸாக ஆட்களை பார்க்குறேன். எனக்கு பர்சனலாக நான் வந்து பெரிய ஒரு டிப்ரெஷனில் இருந்த டைமில் தான் அந்த கிளாஸே அட்டன் பண்ணினேன். என்னால் வந்து அந்த டைமில் ஒரு வேலையை என்னால் செய்ய முடியாமல் இருந்தது. ஆனால் இதெல்லாம் இந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே நேரத்தில் 4 வேலை பார்க்க முடியும். என்னோட நெக்ஸ்ட் க்ரோத் என்ன, அடுத்த கட்டம் என்னோடது என்னவா இருக்குன்றதுக்கு பிளான் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸ், சின்ன சின்ன விஷயங்களை நான் உடனே ஆண்டர்ப்ரனர், லாங் டேர்ம் கோல் ஆண்டர்ப்ரனர் ஆகணுன்றது. ஆனால் அதை இமீடியட்டாக என்னால் பண்ண முடியாது அப்படின்னாலும் அதுக்கான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது இருக்குல்ல, அதுக்காக பிளான் பண்ணுறது, அதுக்காக படிக்கிறது, அது சார்ந்த மக்களோட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அந்த கிளாஸ்க்கு அப்புறம் தான் அட்டன் பண்ணுறதா இருக்குது. முன்னாடி நான் பாலிசி மேக்கிங்ஸும் மற்ற விஷயங்களையும் பார்க்குறதுக்கு பதிலாக இப்போ பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும். இதுலேருந்து இதை சொல்கிறாங்களா அப்படின்ட்டு. அதே மாதிரி பரத் சுந்தரம் வந்து டிசைன் திங்கிங் எடுத்தார். அதில் என்னென்னா அவர் சொன்ன விஷயம் வந்து சீக்கிரம் ஃபெயிலியர் ஆயிருங்க. இப்போ என்ன மாதிரி ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்குலாம் என்ன ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா, ஆரம்பித்தா சக்ஸஸ் ஆகிடணும், நோ ஃபெயிலியர்ஸ். ஏன்னா அந்த ஃபெயிலியரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டே கிடையாது. ஆனால் அவர் சொன்னது, ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஃபெயிலியர்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப வேறு அடுத்து என்ன பண்ணணும், அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபெயிலியர் சீக்கிரன்றது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம். நீங்கள் எல்லா ப்ராசஸையும் முடித்து எண்டு ப்ராசஸில் வந்து ஃபெயிலியர்னு நீங்கள் தெரிஞ்சு அதை வருத்தப்படுறதை விட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆரம்பித்து செகண்ட் ப்ராசஸ்லேயே அது ஃபெயிலியர், அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா அப்போ நீங்கள் அங்கேயே அந்த அக்செப்டன்ஸை, அந்த ஃபெயிலியர் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப ப்ராசஸ்
அதுக்கு அடுத்து என்னெல்லாம் மாற்றணும் அப்படின்றத நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான திங்கிங்கை கொண்டு வரதுன்றது இருக்குல்ல, அது ஒரு பெரிய மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் வந்தால் தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுன்றதே அந்த இடத்துல தான் உணர ஆரம்பித்தேன். அதே மாதிரி அவர் வந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி கோல்டெல்லாம் வேறு கோல்டு வந்து நம்ம எப்போவுமே எக்கானமிக்கு ரிலேட்டட் எக்கானமியோட ரிலேட் பண்ணி தான் பார்ப்போம். அவர் அந்த கோல்டை திரும்ப அவர் தான் அதான் சொல்ல நான் சொன்ன மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக தெரியும். அவர் திரும்பவும் நான் படித்த விஷயங்கள் பார்த்த விஷயங்களை சொல்கிறாரு. கோல்டும் எக்கானமியும் எப்படி வந்து கனெக்ஷனே இல்லாமல் இருக்குது, கோல்டு வாங்க வாங்க எக்கானமி எப்படி பாதிக்கப்படுது, கோல்டு நீங்கள் எந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்றதான் சொல்லும்போது, அப்போ நம்ம படித்ததெல்லாம் கரெக்டு தான் அப்படின்றத அங்கே என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதே மாதிரி ப்ரொஃபஸர் சீனிவாசன் சார் நான் அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நிறைய நேரம் பேசி அவர்கிட்ட நிறைய நாலேஜ் வாங்கியிருக்கேன். ஆனால் அவர் ப்ரொஃபஸராக எப்படி கிளாஸ் எடுப்பார், அந்த கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் சொல்லித் தருவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. அவர் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்கிறாரு. வழக்கமாக ஏதோ ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்காக அவர்கிட்ட ஃபோனில் பேசுவோம், இல்லை நேரில் போய் பார்த்து பேசுவோம். அப்போ அந்த ஆர்டிக்கல் ரிலேட்டட் மட்டும் பேசி அதுக்கான கண்டென்ட்டை கொடுப்பாரு. அதில் தெரியாத விஷயங்களை சொல்லுவார், தெரிஞ்ச விஷயங்களை இன்னும் எப்படி யோசிக்கணும்னு சொல்லுவார். ஆனால் எக்கானமியை அதோட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி க்ரோ ஆகிருக்குன்ட்டு அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னது இருக்குல்ல, அதை நான் நார்மலாக போயிருந்தேன்னா கேட்டுக்க முடியாது. அங்கே நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உட்காரும்போது தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது பெரிய விஷயமா இருந்தது. இவ்வளோ வந்து நம்ம இவ்வளோ நாள் வாட்ச் பண்ணாமல் இருந்திருக்கோம், இதெல்லாமல் இனிமேல் வாட்ச் பண்ணணும் அப்படின்றது. ரூபாவதி, ஆஸ் அ உமனாக நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க இல்லையா? ஸோ 3 days நீங்கள் அங்கேருந்து சேஃப்டியாக இருக்கட்டும், அங்கேருந்து ஃபுட்டாக இருக்கட்டும், அதை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, கன்சர்ன் என்ன அப்படின்னு நீங்கள் எதாக இருந்தாலும் தாராளமாக பதிவு பண்ணலாம் ப்ளீஸ். சேஃப்டி அப்படிங்கிறது இது ஒரு காலேஜ் கேம்பஸ், அதனால் நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டாக தான் போகிறோம் அங்கே. அப்படிங்கிறப்ப சேஃப்டிக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து தங்கினது ஸ்டூடெண்ட்டோட ஹாஸ்டலில் தான் தங்கினோம். அவங்க எல்லா சேஃப்டியுமே இருக்குது. 5 star ஹோட்டலில் தங்குற மாதிரி நமக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாமே பண்ணி நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அங்கே சேஃப்டி இஷ்யூலாம் எதுவுமே கிடையாது. ஃபுட்டு நான் ஆந்திரானவே கொஞ்சம் ஃபுட்டு ரொம்ப ஸ்பைசஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஹெல்த்தி ஃபுட்டாக இருந்தது. நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் சாப்பிட்றத விட விமன் வந்து நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிடும்போது சில நேரத்தில் ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்கிறதுல விட்டுருவோம். அங்கே போகும்போது அந்த ஹெல்த்தி ஃபுட்டு நான் வந்து சாப்பிட முடிஞ்சு அந்த 3 நாள். அது வந்து என்னோடய ஃபுட் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றுச்சு. அம்பிகா, உங்கள்கிட்டையும் சேம் கொஸ்டின். ஸோ சேஃப்டி பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. ஸோ வென் இட்ஸ் கம் டு சேஃப்டி அப்படின்னா நான் சேஃபாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். பட் அந்த உள்ளே நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்ஸ் நான் கேம்பஸ்குள்ளே என்டர் ஆகும்போதே தெரிஞ்சிருச்சு இது 100% ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு செக்யூரிட்டி செக்ல இருந்தும் சரி, ஆர்எல்ஸ் நம்ம பார்க்கிங் ஏரியாலையும் சரி, அண்ட் நம்மளை கைட் பண்ணுறதும் சரி, ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்துச்சு. எங்கேயுமே கன்ஃபியூஸ்ட் ஆர் பயாஸ்ட் எங்கேயுமே நான் பார்க்கல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தது. அண்ட் என்னால் வந்து ஈஸியாக ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்சுது என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும். லைக் இது ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குது அப்படின்னு. ஒன்ஸ் உங்ககிட்ட இருந்து ஒரு போஸ்ட் வரும்போது நான் உடனே ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணேன். ஸோ இதெல்லாம் சேஃப்டி இல்லாமல் இருந்திருந்ததுன்னா ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி டிட் இட் ரைட். விஜய் சார், நீங்கள் உங்கள் கெரியரில் இல்லை உங்கள் கம்பெனியில் இல்லை உங்கள் பிஸ்னஸில் இங்கேருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு டேக்காகவே நான் அப்ளை பண்ணி பார்த்தேன், அது எனக்கு இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணோம். நாட் ஒன்லி ஃபார் என்னுடைய டீம், I have a 10 people size of team as a finance. So after Kriya, we have one session with our CEO. Because what are the things we done? He's not asking enna kathittu vandinga kekkum. So ella employees ku not only for the CEO. Okay. So we implement on things how to manage the people. Because enna ipo nama vandu we are hiring so many people every day, every month hire பண்ணுவோம். அப்ப எல்லா ரிசோர்ஸையும் எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டா அது நம்மளால சொல்ல முடியாது. ஆஃப்டர் Kriya we are planned to utilize the resource. இப்போ நம்ம ஒரு 10 ரிசோர்ஸ் இருக்காங்கன்னா 10 பேர் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. ஸோ we have to take a things அவங்கள்ட்ட எது வந்து அவங்களால பண்ண முடியும்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, how effectively use the people அப்படிங்கிறது வந்து we implement to all the team as well as what are the activities. நம்ம இப்போ we are in that finance industry, நம்ம புதுசாக ஒரு கால்ஸ் எடுப்போம், புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வருவோம். ஸோ அதை வந்து we have to go with entire journey of that project, not for that நம்ம ஒரு பாதிரம் பண்ணிட்டு இருப்போம், இது கரெக்டாக தப்பான்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா. We just enjoy the project. அது எண்ட் வரைக்கும் we are not working for the result, we just enjoy the path, எங்கே போகிறோம் அப்படிங்கிறது. பிகாஸ் சப்போஸ் சரியில்லை அப்படின்னா we just do it something new. இது எங்கே ஹைலைட் ஆயிடுச்சு அப்படின்னா we just இஸ்ரோ போயிருந்தோம் இல்லையா. ஸோ இஸ்ரோ வந்து இஸ் அமேசிங். லைக் ஸோ நம்ம போய் வந்து இஸ்ரோ போய் உள்ள பார்க்கறதுங்கிறது பெரிய விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னுடைய லேர்னிங் பாயிண்ட் என்ன இருந்தது அப்படின்னா how effectively they use the casting. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஒன்லி கண்ட்ரி லான்ச்சிங் தட் சேட்டலைட் இஸ் லோயர் காஸ்ட். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்க போனால் இப்போ we are doing some budgeting activities for our company. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போனோம்னா, ஸோ வேறெவர் த காஸ்ட் ரெக்யர்ட் எந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த சயின்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் தே ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் காஸ்ட், பட் த சேர்ஸ் ஆர் டேபிள் அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் நாட் அட் ஆல் வெரி சொஃபிசிகேட்டட்.
பட் ஏன்னா அங்கே மினிமல் காஸ்ட் தான் தேவை. ஐம் நாட் சேயிங் அது நல்லா இல்லைன்னு சொல்லலை, பட் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு லக்ஸரி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் வி ஹவ் டு ஃபோக்கஸ் ஃபார் தட் சயின்ஸ் டெக்ஸ். ஓகே, ஸோ சேம் லைக் தட் இஃப் ஆர் கம்பெனி இப்போ நான் ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி அலோகேட், ஸோ இந்த இடத்துல வந்து நான் லக்ஸரியாக பண்ணணுமா இல்லை ஐ கேன் டூ இட் ஃபார் சம்திங் லைக் தட், அப்படி ஒரு சினாரி வருது பார்த்தீங்களா, தட் ஐ லேர்ன் ஃப்ரம் தட் ISRO. பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஒண்டரிங்கை விட ஹவு, பிகாஸ் அண்ட் ஒன் மோர் திங், தட் பீப்புள் ஹூ இஸ் ஒர்க்கிங் ஓவர் தேர், இப்போ ஒரு ராக்கெட் லான்ச் பண்றாங்கன்னா எவ்ரி ஒன் ஷுட் நோ த ப்ராசஸ் ஆஃப் தட். இப்போ லான்ச் பேட்ல இருக்கிறதுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியுது. ஸோ சேம் லைக் தட், இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வந்து வி ஆர் ரன்னிங் ஒன் பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ், இப்போ ஃபினான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரன் பண்ணுறோம்னா வி ஷுட் நோ அபவுட் த பிஸ்னஸ் ஆஃப் த கம்பெனி. தென் ஒன்லி நம்மளால ஏதாவது ஒரு சினாரியோ வந்தாலும் அதில் ஏதாவது நமக்கு ஹர்டில்ஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஃபினான்ஸ், நான் எனக்கு ஃபினான்ஸ் தெரியும், அக்கௌண்ட்ஸ், நான் குட் அட் டாக்ஸேஷன், GST, TDS போவோம். பட் ஹவு த ஃபங்க்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ்ன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஐ கேன் ஆக்ட். ஸோ இதை வி இம்ப்ளிமெண்ட் டு ஆல் ஆர் டிபார்ட்மெண்ட். வி ஹவ் 8-9 டிபார்ட்மெண்ட்ஸ் இன் ஆர் கம்பெனி. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் வி ஷுட் நோ அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ், பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை வந்து ஐ லேர்ன் ஆஃப்டர் கிரியா, வி இம்ப்ளிமெண்ட் திஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. வி ஆர் ரன்னிங் லாட் ஆஃப் திங்ஸ் நவடேஸ். ஸோ நீங்கள் ஒரு 10 மெம்பர் டீமை லீட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ ஒரு லீடராக, ஒரு டீம் லீடராக அவங்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லுன்றது, அதோட கான்ஃபிடென்ட் லெவலுன்றது பிஃபோர் ப்ரோக்ராம்க்கும் இருக்கட்டும் இல்லை ஆஃப்டர் ப்ரோக்ராம் எப்படி எந்த அளவுக்கு ஷிஃப்டாக இருக்குன்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? 100%. சி இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ ஜஸ்ட் வென்ட் ஃபார் தி யூனிவர்சிட்டி. இப்போ நம்ம வந்து ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கோம், ஐ நோ ஃபினான்ஸ். இப்போ நம்ம அங்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நமக்கு தெரிஞ்சதுன்னு ஒன்று இருக்குல்ல, வாட் இஸ் இட் எர்லியர், இப்போ எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை நான் தெரிஞ்சுக்க முடியும், என்னுடைய லெவல் என்னன்னு தெரியும். ஸோ நான் இங்கேருந்து எப்படி நான் எலிவேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சினாரியோ அங்கே கிடச்சிது. ஒன் மோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த பீப்புள் ஹூ இஸ் ஒர்க்கிங் வித் அஸ், ஸோ அவங்கள எப்படி நம்ம அலைண்டாக கொண்டு போகணும், ஹவு எஃபெக்டிவ்லி ஆர் யூஸ் தட், அவங்களை எஃபெக்டிவாக எப்படி நம்ம யூஸ் பண்ணி வி கெட் இட் த ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து வி ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் ஓவர் தேர். அண்ட் ஒன் மோர் திங், அங்கே போனதுக்கப்புறம் இது நான் இங்கே சொல்கிறேன் வித் குட் திங் ஒன்லி, பிகாஸ் ஐ கெட் த்ரூ 3 ரிசோர்ஸஸ் இன் மை டீம் நான் ஒர்க்கிங். அங்கேருந்து வந்த ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் மூலியமாக வந்த ரிசோர்ஸில் ஐ எம் ஹேவிங் 3 ரிசோர்ஸஸ் இன் மை டீம். தேர் ஒர்க்கிங் வெரி ஃபைன் மேனர். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, the people who's தேர்னா அப்போ தே அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஆர் சிஸ்டம்ஸ், நமக்கு என்ன தேவை, நம்மளோட இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ யாரை ஹையர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தே ரெக்கமெண்டட் தட் கேலி தட் ஃபியூச்சர் வாலந்து அந்த ராஜன், he referred 3% to me, that currently their people are working with us. ஸோ அப்போ என்னன்னா, இப்போ அங்கே போகும்போது இப்போ நம்ம இங்கேயே இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் சிட்டிங் ஓவர் தேர், நான் ஜஸ்ட் ஐம் டூயிங் தட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் தவிர எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. தென் நம்ம பீப்புள் என்ன பண்ணுவோம், இப்போ லிங்க்டின்ல போடுவோம், ஒரு ரிசோர்ஸ் வருவாங்க. பட் அங்கே போகும்போது தேர் டாக்கிங் வித் அஸ், ரைட், நம்மளோட நேச்சர் தெரியுது, நம்மளுடைய கம்பெனியோட கோல் என்னன்னு தெரியுது. ஸோ அவங்களால ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். எனக்கு ஃபோர்மோஸ்ட் திங் என்னன்னா, வி இம்ப்ளிமெண்டட் usage of resource for all the departments. That is a major point I learned from that. நீங்கள் நெட்வொர்க்னு மென்ஷன் பண்ணதுனால கேட்குறேன், நீங்கள் இன்னும் வேறு யாராவது ஃபவுண்டர்ஸோட கனெக்டில் இருக்கீங்களா? Yeah, exactly. Satya sir is one of the consultant for us for the marketing. Oh, super. He is doing marketing. Faculty career. Yes, exactly. Yeah. Oh, great. So that's he signed up with the last 2 months before. So இது இப்போ அவருடைய கனெக்டில் இருக்கும்போது then next level we are getting lot of insights. ஸோ அண்ட் ஆல்சோ நவடேஸ் இப்போ என்னன்னா, நாங்கள் அக்ரெசிவாக வந்து மேஜிக் தமிழையும் கிரியாவையும் பயங்கரமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் whenever they are doing the programs and all. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் as well as see always we know that வாசு சார் அவங்க ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து 360 டிகிரி எல்லா பக்கமும் பார்த்தா கொண்டு வருவாங்க. சும்மா வந்து இட்ஸ் நாட் ஃபார் ஒன்லி கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ கமர்ஷியல் இஸ் அ பார்ட் ஆஃப் த திங்ஸ் தான், இட்ஸ் நாட் ஒன்லி திங். ஸோ பட் அவங்க கொண்டு வராங்கும் போது அதில் எல்லா விஷயமும் இருக்கும் இல்லையா, எதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரஸ்ட் இருக்கிறது வந்து it still is there. If we keep on, we are looking whenever நாங்கள் 2 program we are attending as a key peoples. Afterwards எங்கள் COவே another 2 programs he attend with Magic Tamil with நாங்கள் ஐஎம்ல பண்ண ப்ரோக்ராம் வந்து ஸோ ஸ்டில் they are seeking என்னெல்லாம் இப்போலாம் வந்து இவங்க கொண்டு வருவாங்க. இதில் ஒரே விஷயம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது வந்து நல்லா குவாலிஃபைடான ஒரு பீப்புளுக்கு மட்டும் தான் சூட் ஆகும் அப்படிலாம் கிடையாது. anyone can learn anything. அங்கே போனீங்கன்னா ஸோ இப்போ எனக்கு தெரியலங்கிறதே அங்கே இருக்காது. இங்கே வரும்போது யூ பிகம் அ கிரேட்டஸ்ட் ஃபார் ஆல் டுகெதர், நாட் ஃபார் இப்போ எனக்கு ஃபினான்ஸ் தெரியும், ஐ டோன்ட் நோ அபவுட் மார்க்கெட்டிங், பட் அங்கே போனால் எனக்கு தெரியுது ஹவு டூயிங் த மார்க்கெட்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்படி ஃபினான்ஸ் பண்ணுறாங்கிறது தெரியும். ஸோ அவங்க அந்த பேக்கேஜே வந்து இனிஷியலாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப்லேருந்து எண்ட் எப்படி முடியுங்கிற அளவுக்கு தான் தேர் ஸ்ட்ரக்சர் தட் அஜெண்டா. நீங்கள் யார் கூடயாவது இன்னும் யாராவது ஒரு ஃபவுண்டரோட நான் வந்து டச்சில் இருக்கேன் அப்படின்னு யாராவது மென்ஷன் பண்ண முடியுமா? மோரோவர் போஸ்ட் ப்ரோக்ராம் இன்னும் இந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ஷேர். எனக்கு இது சஜஷனாக தெரியல, இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டர்ஸ் யாராவது பேசியிருக்கலாமோன்னு தோணுச்சு. நிறைய ப்ரொஃபஸர்ஸ் பேசினாங்க. இப்போ காக்னிசென்ட்டோட கோஃபவுண்டர் பேசும்போது அவர் வந்து சில ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி ஃபவுண்டர்ஸ் கொஞ்சம் சக்சீடான ஃபவுண்டர்ஸ் கொஞ்சம் பேசினாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம இந்த வாட்டி 3 days ப்ரோக்ராமில் எவ்வளோ கம்பைன் பண்ண முடியுமோ பண்ணுறோம், பார்க்கலாம்.
எஸ் அம்பிகா உங்கள் சைட்லேருந்து எதுவும் ஐ மீன் நீங்கள் இன்னும் யார் கூட டச்சில் இருக்கீங்க? ஃபவுண்டர்ஸ் உங்கள் அந்த பேட்ச் அட்டன் பண்ண ஃபவுண்டர்ஸ் யாரோட டச்சில் இருக்கீங்களா? இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அப்ரிஷியேட். கண்டிப்பாக ரிசோர்ஸ் பர்சன் கிட்ட இருந்து ஒரு 70% கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மீதி வந்து நம்மளோட டீம்மேட்ஸ் கிட்ட வந்து லேர்னிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. லைக் மன்னா மிஸ் ப்ரோ வந்து எனக்கு ரொம்ப ஜெயராஜ் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோ மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஹீஸ் இன்டூ ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி, நான் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து எப்படி வந்து எதெல்லாம் மேட்ச் ஆகும், எப்படி வந்து ரிலவெண்ட்டாக வந்து ஒரு சில விஷயம்லாம் எப்படி இருக்கும், அண்ட் ஹைரிங் ப்ராசஸ் பற்றி அவர் சொன்னது, அவரோட அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அவர் மார்னிங் ஒரு அஃபர்மேஷனோட நான் எங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், என்னோட ஒர்க்கர்ஸோட நான் அஃபர்மேஷன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரியலி வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அவர் சொன்ன ஒரு ஸ்பார்க் வந்து நான் என்னோட இதில் வந்து டெய்லி வந்து ஒரு போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். லைக் அஃபர்மேஷன்னா போகாமல் இட்ஸ் லைக் ஒரு எங்கள் லேர்னரை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது எனக்கு ஜெயராஜ் கிட்ட இருந்து வந்தது தான். அண்ட் அதே மாதிரி கார்த்தி, மேஜிக் தமிழோட கார்த்தி வந்து லைக் ஒரு ஃபண்டை வந்து எப்படி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஃபவுண்டர் அப்படின்னும் போது நம்ம என்ன நினைப்போம்னா, ஓகே ஒரு ஃபண்ட் வந்து உள்ளே வருது அப்படின்னு சொன்னால் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். முதல்ல ஓகே இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது தப்பு. உங்களுக்கு வந்து ஒரு சேலரி மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நீங்களும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த டீம் அப்படின்றத பிலீவ் பண்ணி நீங்கள் சேலரியை வித்ட்ரா பண்ணிங்கன்னா தான் ஒரு நல்ல ஃபவுண்டர் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ நெட்வொர்க்கிங்கை தாண்டி நம்மக்கிட்ட இவங்க பேசலாம், இவங்க பேசுனதை நம்ம எடுத்துக்கலன்றது அடுத்து. பட் அவங்க ஓப்பன் அப் ஆகி சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது வந்து டெஃபினெட்லி ஐ வுட் ஹவ் அப்ரிஷியேட்டட். ஸோ நம்ம பார்க்கும்போது ஜெயராஜ் அண்ணாலாம் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருந்தார். ஆனால் பேச ஆரம்பித்தா அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்தது. அண்ட் அவரோட அடுத்தடுத்த வளர்ச்சியெல்லாம் இப்போ நாங்கள் கனெக்ட் ஆகிருக்கும்போது பார்க்கும்போது எங்களுக்கு ஏதோ நம்ம வீட்டு அண்ணா ஒருத்தவர் சாதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். ஒரு எம்ப்ளாயி எப்படி ட்ரீட் பண்ணுன்றதை ஜெயராஜ்லேருந்து கற்றுக்கணும். அவர் வந்து ரொம்ப படிக்காத பெண்களை வச்சு தான் அவர் ஹோட்டல்ஸை நடத்துகிறாரு. அப்போது அங்கே வந்து அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும். அவங்க வந்து ஃபுட்டு சர்வ் மட்டும் பண்ணல, அவங்க வந்து எமோஷ்னல்ஸி சர்வ் பண்ணுறாங்க. அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும். ஒரு ஃபவுண்டர் வந்து அவங்க தான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஹெண்டு எம்ப்ளாயி அவங்க தான். அவங்கள எப்படி கூப்பிடணும் அப்படின்றதே வந்து அவர்கிட்ட கற்றுக்கிற விஷயமா இருக்குது. அவர் யாரையும் பேர் சொல்லி கூப்பிடாம எல்லாரும் அவர் அண்ணான்றாங்க. அவர் எல்லாரும் வாமா போமா அப்படின்றப்ப ஒரு ஃபேமிலி கணக்கு கிடக்குது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் அப்படின்றத அவர்கிட்ட தான் கற்றுக்க முடிஞ்சுது. அதை வந்து ரியலாக பண்ணும்போது இது பண்ண முடியும் அப்படின்றது இருக்குல்ல. அப்போ எம்ப்ளாயிக்கும் ஃபவுண்டருக்கான பாண்டிங் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியும். நீங்கள் இல்லைனாலும் அந்த பிஸ்னஸ் கரெக்டாக நடக்கும் அப்படின்றத அவர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக. ஸோ வென் இட்ஸ் கம் டு ஹையரிங் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொன்ன மாதிரி ராஜனோட சிஸ்டரை ஹையர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயம் ஹையரிங்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப பீப்புள் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே நம்மளோட மைண்டில் இப்படிதான் இருக்குது. சாரி என்னோட பேட்ச்மேட் ஃபியூச்சர் வால் ராஜன் வந்து அவங்களோட சிஸ்டர் நாங்கள் ஹையர் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது யூ கேன் ஈஸிலி ரெஃபர் த பீப்புள் ரைட். ஓகே அம்பிகாவுக்கு இந்த மாதிரி ஆள் செட் ஆகும், அவங்களோட வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்படி இருக்குன்றதை வந்து அந்த 3 days அவங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ், அப்பார்ட் ஃப்ரம் நம்மளோட தாட் ப்ராசஸை விட நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு எது செட் ஆவாங்கன்றது அந்த 3 days நம்மளால கெஸ் பண்ண முடியும்ல. ஸோ அதுக்கு ரியலி இட்ஸ் காலேஜ் பேட்ச் மாதிரி. கண்டிப்பாக. ஏன்னா வந்து காலேஜில் தான் ஃபுல்லாக இன்னும் நாங்கள் பேசும்போது அதுக்குள்ளே அந்த இமேஜினேஷன் அந்த விஷுவலைசேஷன்லாம் இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரே கிளாஸ் ரூமாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் ரூம்ஸில் நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம். ஸோ அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஒரே சேரில் ஓகே உள்ளே போகிறோமா இதே இடத்துல தான் உட்கார போகிறோம், இப்படி தான் இருக்க போகுது கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து கம்ப்ளீட்லி ஒரு விங்கில் இருந்துச்சு. செகண்ட் டே வந்து இண்டஸ்ட்ரி விசிட் முடிஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு டைப் ஆஃப் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் செட்டப்பில் இருந்துச்சு. அந்த ஃபைனல் டே இஸ் ஆல்சோ சேம் லைக் கான்ஃபரன்ஸ் ரூம் செட்டப்பில் இருந்துச்சு. ஸோ அப்படிட்டு இருக்கும்பொழுது அண்ட் லாஸ்ட் நம்மளோட what his name சத்யநாராயணன் சாரோட அந்த டீம் பில்டிங் கேம்ஸ் அந்த டிசிஷன் மேக்கிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம எடுக்கிறதான் முடிவு, நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் அதில் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் தோற்று போயிட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஃபெயிலியர்ஸ் எப்படி நடக்குது மாற்றி யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம்லாம் ஒரு கேம் மூலிமா எடுத்துகிட்டு வந்தது வந்து சீரியஸ்லி இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அண்ட் இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷனாக எங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கறதுக்கோ ஆர்எல்ஸ் நாங்கள் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுற லேர்னர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ சாக்கோ சார். உங்ககிட்ட தான் இப்போ கொஸ்டின். ஸோ நீங்கள் இந்த அப்கமிங் எடிஷனை நான் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணது எப்போது, எதுக்காக, அண்ட் மோர் ஓவர் நான் இங்கேருந்து ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இப்போ இவங்களால பேச வந்துச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆகிருக்கும்ல. ஸோ இதை நான் எடுத்துகிட்டு போகணும், நானும் செஷன் அட்டன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து
விஜய் சொன்ன மாதிரி மேஜிக் தமிழ் ஏதாவது ஒன்று பண்ணுச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் இஸ் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி அதை கேட்கும்போது என்ன நினைக்கிறேன்னா, நிறைய பேசினாங்களே, எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2, நெட்வொர்க்கிங். எங்கே எவ்வளோ பேரை மீட் பண்ண முடியும், இந்த தியரி டு ப்ராக்டிகாலிட்டி. யூ ஹேவ் ஆல்ரெடி நிறைய நெட்வொர்க் இருக்குல்ல சார்? என்னுடைய நெட்வொர்க் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்லும்போது ஒரு ஐ திங்க் வாட் ஷீ செட் வாஸ் ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்ஃபியர் இஸ் அன் அமேசிங் அட்மாஸ்ஃபியர் ஆஃப் லேர்னிங். என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ கண்டினியூஸ் லேர்னர் ஐ லைக் டு பி இன் அ கிளாஸ் ரூம் டு டிஸ்கஸ் அண்ட் லேர்ன். என்னுடைய ஒரு philosophy in life is like continuous learning will help us to grow to the next level. ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டைம்லே வந்து எவ்ரி இயர் ஐ allocate a budget from my salary to learn. நான் கம்பெனி எதிர்பார்க்க மாட்டேன். கம்பெனி எதிர்பார்க்காமையே நானே என்னுடைய இன்வெஸ்ட் பண்ணி என்னுடைய லேர்னிங்ஸ்க்கு நான் செலவு பண்ணதுனால தான் இந்த இடத்துல இருக்க முடியுது. ஸோ ஐ am looking at this as an investment that I'm making for my next career growth, which is a consulting role where I'm actually consulting for companies, and with their experience that they're sharing, I think it's a great investment that I'm going to make, not only for myself, but I'm also looking at investing for my daughter, who's already completed her MA in media management. But I think she doesn't have the time to do an MBA. பட் இது வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 3 daysல வந்து ஐ வாண்ட் டு கிவ் அ கிஃப்ட் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு இங்கே இருக்கும்பொழுது. ஸோ இஃப் யூ ஆர் வாட்சிங் மீ ரைட் நவ் அண்ட் யூ திங்க் தட் யுவர் எம்ப்ளாயீஸ் நீட் அ கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டு ஹெல்ப் தெம் டு க்ரோ, I think this is a gift that you should give, and I am proud that I will be investing on my daughter for a 3-day program, just a capsule, so that she will reshape her life, and she wants to become an entrepreneur. So I think this course will help her, as she rightly said, I think Vijay said, it's a complete program which helps a startup to have an end to what they want to do. அப்படின்ற அந்த தாட்டுக்கு எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் சொன்னீங்க இல்லையா, இவங்க பேசுனது வச்சு எனி ஒன் ஏதாவது ஒரு ஃபியர், இது ஒன்று மட்டும் எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை இட்ஸ் ஆல் குட் ஆல் ஃபைன்? செட் ஆகாது. நான் லேர்னிங்னும் போது எல்லாமே லேர்னிங் தான். ஸோ ஐ மே நாட் லைக் எக்கனாமிக்ஸ், பட் ஐ மே லைக் மார்க்கெட்டிங், பட் ஐ மே க்ரோ இன் தட் மார்க்கெட்டிங், ஆர் ஆஸ் தே ரைட்லி செட், there's something that I will learn apart from my own core, which is another learning opportunity for me. I think that's a learning. இப்போ யாராவது ஒருத்தங்க அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு டபுள் மைண்டில் இருக்கேன்னா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக நீங்கள் இதை அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் அட்டன் பண்ணலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப நாள் படிக்காமல் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக் எடுத்து கொஞ்சம் மைண்டை டியூன் பண்ணி வெளியில் போயிட்டு வரும்பொழுது நம்ம ஆர்கனைசேஷனை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு இந்த கோர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ரிசோர்ஸ் பர்சன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 3 days மினி MBA வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 yearsல வந்து சார்ஜ் 20 lakhs சம்திங். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு 3 நாளில் சுருக்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஒர்த். வை நாட்? அப்புறம் வந்து நம்ம ரெகுலர் ஒர்க்லேயே போயிட்டே இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து அதுக்கே அடாப்ட் ஆகிடும். மைண்டு வந்து அதை தாண்டி யோசிக்காது. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு 3 நாள் கோர்ஸ் வந்து நம்ம லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருக்குது. சில விஷயங்களில் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதில் இருக்குது. அந்த 3 நாள் அப்படின்னு பார்க்காம நம்ம எப்படி யோசிக்கணுன்றதே அவங்க மாற்றுறாங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி யோசிச்சுட்ருப்போம், அதுலேருந்து நீ இப்படி யோசிச்சா உன்னோட லைஃபோட க்ரோத் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அங்கே வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. எஸ் விஜய் சார், ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் நீங்கள் ஒருத்தருக்கு நீ இதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னா ஏன்? ஷிஷா செட் லைக் நீங்கள் வந்து டிப்பிக்கலாக நம்ம வந்து ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்போம். வாட் வி ஃபெல்ட் நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை அப்ஸ்கில் பண்ணுவோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஹூ யூ ஆர் அப்படிங்கிறது நம்ம ஜஸ்டிஃபைட். நான் வந்து ஒரு 3 years 4 years ஒர்க் பண்ணுறேன், ஐம் கெட்டிங் திஸ் மச் ஆஃப் சேலரி, இஸ் எனஃப். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க, எங்கே போகணும் நீங்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஜஸ்ட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ வித் தட்.
அப்படிங்கிறத நான் பண்ணுவேன். அடுத்த ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா இந்த இது வந்து நம்ம வந்து இஸ் அ பேக்கேஜ் ஆஃப் கோர்ஸ் இஸ் லிட்டில் பிட் ஹையர் லைக் 20 lakhs 25 lakhs அப்படிங்கிறது வந்து வி கவர் அஸ் 3 days எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமான்னு இல்லை, பட் ஸ்டில் தட் எசன்ஸ் வாட் தே புட், Yes, யா yes. தட் இஸ் அ மெயின் தீம். தேங்க்யூ ஸோ மச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஏன்னா ஆல்ரெடி எல்லாரும் ஒர்க்கிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருப்போ பயங்கர பிஸியாக இருப்பீங்க. ஸோ 3 days வந்து அட்டன் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த நாலேஜ் இந்த எக்ஸைட்மெண்ட்டை ஆடியன்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து எங்களுடைய ஷேர் பண்ணதுக்கு மேஜிக் 20 தமிழ் சார்பாகவும் கிரியா சார்பாகவும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். And it's worthwhile so that we are here. தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you.